இங்க ஒரு பூனைக்குட்டி இருந்ததே, நீங்க வளர்க்குறீங்களா? இல்ல, இந்த வீட்டு பூனையா இருக்காது. யாரு? ஒருவேளை என்ன தேடுறாரோ? ஹலோ, என்னையா கூப்பிட்டீங்க? என்ன விஷயம்? என்ன அழ ஆரம்பிச்சிட்டாளா? யார பாடுறது? மேல யார பார்த்து பாடுற இவ? ஒருவேளை என்ன பார்த்து பாடுறாளோ? உன்னை பார்த்தா பாடி இருக்க மாட்டா, ஓடி இருப்பா. பாடு பாடு. நீ என்னதான் தொண்டை கிளியற மாதிரி பாடினாலும் எஸ்பி உன்னை சீந்த மாட்டாரு. என் உசுர்ல வரைக்கும் அது நடக்காது. ரெண்டு பேரும் சேர்ந்து அவளை எங்கதான் தள்ளிட்டு போங்கடா. இல்லன்னா நான் இல்லாத நேரத்துல எஸ்பி அவ தள்ளிட்டு போற போறானா? இந்த பொண்ணுக்கு நான் பைத்தியமா? எஸ்பி தள்ளிட்டு போறதுக்கு? ஆமா, காதல் பைத்தியம். எஸ்பி மேல அவளுக்கு ஒரு கண்ணு. அவரை எப்படியாச்சும் வளைச்சு காட்டேன்னு என்கிட்ட சவால் விட்டுருக்கா. சவால். சபாஷ். பொண்ணுன்னா இப்படிதான் பாருக்கணும். சரியான நேரத்துல நம்ம ரெண்டு பேரும் இங்க வந்திருக்கோம்டா. எதுக்கு? நாங்க உங்க கூட இருக்கிறதால அந்த பொண்ணுக்கு ஒரு டர். டேய், நீங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கிறதாண்டா எங்களுக்கு டர்ரு. போங்கடா புள்ளி ராஜாக்களா, போங்க. வந்துட்டாங்க பாத்தீங்களா? குரங்கு மாதிரி எங்க உட்காந்துருக்காங்க. இறங்குங்கடா, இறங்குங்கடான்னு சொல்றாருல. யாருங்க? இறங்கி தொலைங்கடா. நில்லுங்கடா. உன் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நான் வாக்கு கொடுத்திருக்கேன். அந்த வாக்கை நான் காப்பாத்தி ஆகணும். அதுக்கு தகுந்தா போல நீங்க நடந்துக்கணும். போய் படுங்கடா. நானும் எஸ்பி கண்ணாடிக்கு முன்னாடி நிக்கிற மாதிரி இருக்கு. சேம் டிரஸ். இதுல ஏதோ சதி இருக்குடா. ஹலோ, நீங்க கௌரி தானே? ஐ எம் கண்ணன். ஹலோ, ஐ அம் சீனு ஃப்ரம் கோத்தகிரி. ஹலோ. இருக்கட்டும். நாங்க எஸ்பி சார் வீட்டுக்கு புதுசா வந்திருக்கோம். ஓ, அப்ப நேத்து ராத்திரி பாடினது இவன் தான். அதான் எனக்கு அப்பவே ஒரு டவுட். எஸ்பி எப்படி பாடினாருன்னு. அது உங்க வேலை தானா? பட் சிஸ்டர், எங்களை தப்பா நினைச்சுக்காதீங்க. எஸ்பி இருக்காரே, அவர் லைஃபே ஒரு பாலைவனம் மாதிரி வறண்டு கிடக்குது. நோ ரொமான்ஸ், நோ என்ஜாய்மென்ட், நோ. சுருக்கமா சொல்லணும்னா முனிவர் மாதிரி வாழ்றாருங்க. புரியுது. எஸ்பி நம்மள மாதிரி ஒரு ஜாலி பர்சன் ஆக்கணும். அதுக்காக தான் எங்க அம்மா அப்பா என்ன கம்பல் பண்ணி அவர் வீட்ல என்ன தங்க வச்சிருக்காங்க. அதுக்கு உங்க ஹெல்ப் வேணும். நான் என்ன பண்றது? சும்மா நடிக்காதீங்க. நீங்க அவரை வளைச்சு போடுவேன்னு சேலஞ்ச் பண்ணதெல்லாம் எங்களுக்கு தெரியுங்க. ஓ, அதுவா? டோன்ட் வரி, நான் இருக்கேங்க. எஸ்பி மனசுல மட்டும் இல்லைங்க, அவர் வீட்லயே கொண்டு போய் உங்களை குடி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. தேங்க் யூ. அதுக்கு பதிலா இவனுக்கு நீங்க ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப்? இந்த வீட்ல இருக்கல பார்வதி, அவளை பையன் லவ் பண்றான். உண்மையாவா? உங்களை மாதிரியே உண்மையதான். அந்த பார்வதி மனசுக்குள்ள இவன் கொடியை ஏத்தணும். அது உங்களால தான் முடியும். எக்ஸ்கியூஸ் மீ. நான் ஏதோ எதிர்பார்த்து தான் ஹெல்ப் பண்றேன்னு தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. அதானே உண்மை. என் விஷயத்துல நீங்க எந்த ஹெல்ப்பும் பண்ண வேணாம். ஜஸ்ட் என்ன ஒரு பிரதரா எடுத்துக்கோங்க. ஆனா உங்க லவ் விஷயத்துல நான் என்ன வேணாலும் ஹெல்ப் பண்றேன். ஓகே? ஓகே. ஓகே. அவன் அப்படிதாங்க ஒரு டைப். பார்வதி இருக்காங்களா இல்ல போயிட்டாங்களா? பார்வதி. பாரு. டேய் பாரு. பார்வதி. பாரு. பின்னாடி பாரு. ஹேய், எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ் மீ. ஹே, பெஸ்ட் ஆஃப் லக். Thank you. பாரு. பாரு பாரு பாரு. நீ இங்க இருக்கேன்னு தெரிஞ்சுதான் நான் எஸ்பி சார் வீட்ல ரொம்ப ரிஸ்க் எடுத்து தங்கியிருக்கேன். ஏன் எல்லாம் உனக்காக தான். ப்ளீஸ் இது பாருங்க, என்ன விட்டுடுங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. இந்த மாதிரி ஆம்பளைங்களோட பேசுறது, பழகுறது, ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது எதுவுமே பிடிக்காது. ஐயோ, இவனும் அப்படிதாங்க. ஆம்பளை கூட ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்க மாட்டான். ஒன்லி லேடிஸ். நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல, நீ ஏன்டா தேவையில்லாம மூக்கு நுழைக்கிற? யாரு? நான் தேவையில்லாம மூக்கு நுழைக்கிறேன்? உன்னை பத்தி எவ்வளவு பெருமையா புளிச்சிட்டு இருந்தேன். நீ தான் தேவையில்லாம மூக்கு நீட்டு எல்லாத்தையும் கெடுத்துட்ட. போதும், உன்னோட ஹெல்ப் இனிமே எனக்கு எது வேண்டாம். பாரு. ஒரு ஐடியா. நம்ம கார் எடுத்து போய் அவளை காலேஜ்ல டிராப் பண்ணலாமா? அது சரி, அவ வருவாளா? கண்டிப்பா வரமாட்டா. ட்ரை பண்ணிட்டே இருப்போம். அப்பதான்டா அவளுக்கு என் மேல ஒரு சிம்பத்தி வரும். தட் இஸ் லவ். ஏய், கம் ஃபாஸ்ட்.
ஆமா, யார கார்ல ஏத்திட்டு போய் காலேஜ்ல டிராப் பண்ணலாம்னு சொன்ன? காலேஜ்ல நான் டிராப் பண்றதா? ஏண்டா நான் அப்படி சொன்னேன்? நீ அப்படி சொல்லியிருந்தா எனக்கு கேட்டிருக்கணுமே, எனக்கு நான் கேட்கவே இல்லையே. டேய், ஏற்கனவே எனக்கு காது. அவனே சொல்லட்டும். காலேஜ் பக்கமா ஆபீஸ் போலான்னு சொன்னேன் இல்லடா? கரெக்ட், எனக்கு அது மட்டும் தான் கேட்டுச்சு. டேய் முட்டக்கடா, நம்ம ஆபீஸ் காலேஜ் பக்கமா இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்ல, நான் காலையில வாக்கிங் போலையா, அதான் கார்ல ஒரு ரவுண்ட் அடிச்சு போலான்னு. கார்ல வாக்கிங் போவாங்க, எனக்கு ஏற்கனவே காசு. பேசாம சொல்றல, போய் கார்ல ஏறு. இத பாரு, இனிமே ஆபீஸ்க்கு மட்டும் இல்ல, உன் கார்ல எங்கேயும் வெளியே போக கூடாது. என் கார்ல என் கூட தான் வரணும். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நாங்க நடந்தே போய்க்கிறோம். அதுவும் இல்லாம பெட்ரோல் விக்கிற வேலையில நடந்து போறதா நல்லது. உங்களுக்கு மட்டும் தனியா பெட்ரோல் ஊத்துறோம். எனக்கு ஏற்கனவே காது. ஏன்னா போய் சொல்லடா, போய் கார்ல இறங்குடா. மயில, பார்வதி ஒரு நிமிஷம் கூட பக்கத்து வீட்டுல இருக்க கூடாது. பழையபடி அவ அனாதை இல்லத்துல இருக்கட்டும். அவளையே இங்க இருந்து அனுப்புறீங்க? பக்கத்து வீட்டு பத்திரகாளி அனுப்புறதா இல்ல நம்ம வீட்டுக்கு வந்து லூசுகளை அனுப்புறதா? நான் அனாதை இல்லத்துக்கு போன் போட்டு சொல்லிடுறேன். ஹலோ, பாண்டிச்சேரி அரவிந்த் ஆசிரமத்துக்கு போன் போட்டு கொடுங்க. கட்டாயிருச்சா? ஹலோ, ஐ அம் சீனு ஸ்பீக்கிங். ஹூ ஆர் யூ? ஹலோ, கௌரி பேசுறேன். மிஸ்டர் கண்ணன் இருக்காரா? டேய், இங்க போறீங்க. உனக்கு இல்லையா? கண்ணனுக்கு பக்கத்து வீட்டு கௌரி பேசணுமா? அண்ணா, அண்ணா. ஏண்டா கத்துற? கௌரி உங்ககிட்ட பேசணுமா? கௌரியா? ஏய், எங்க இப்ப குடுகுடுன்னு ஓடுற? அடுப்புல பால் பொங்குது. கிச்சன் இந்த பக்கம்ல இருக்கு, மேல போற? மேல கிச்சனுக்கு ஷார்ட் ரூட் இருக்கு. ஷார்ட் ரூட்டா? நாங்க பார்த்தது இல்லையா? நாங்களே இன்னைக்கு தானே பார்க்க போறோம். ஏய், அது கிடக்குது, இங்க வா பேசு. ஹலோ ஹலோ மிஸ்டர் கண்ணன், பார்வதி இங்க தங்கறதுல ஒரு சின்ன பிரச்சனை. அவ திரும்ப ஆர்ஃபனேஜ்க்கே போறா. ஐயோ, எஸ்பி எஸ்பி, என்னடா? பக்கத்து வீட்டு பொண்ணு கண்ணனு போன்ல ஏதோ கொலை கொலைன்னு கொலைறாங்க. அதை ஒட்டு கேட்கத்தான் நான் இங்க வந்தேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம். எதையும் டீடைலா போன்ல பேசிக்க வேணாம். எஸ்பி, ரொம்ப முக்கியமான விஷயமா? போன்ல பேச வேணாமா? எதா இருந்தாலும் நேர்ல பேசுவோங்கிறான். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. ஹெல்ப் பண்றதுல உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா வேண்டாம், நாங்களே மேனேஜ் பண்ணிக்கிறோம். நோ நோ, நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? எனக்கு எந்த ஹலோ, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க. எந்த ப்ராப்ளமும் இல்லைங்கிறான். அவனுக்கு என்ன ப்ராப்ளம்? ப்ராப்ளம் பூரா நமக்கு தானே. ஓகே, தேங்க் யூ. ஏய், இந்த மயில் இருக்கானே படவா ராஸ்கல், நான் பேசுறது டிஸ்டர்ப் பண்றதுக்காகவே. ஏன் எஸ்பி, இவனே ஒரு ப்ராப்ளம். இவன் எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறான்? குடுத்தனா போடா, அங்க போய் என்ன நடக்குது பாரு. இவங்கள மேய்க்கிறதே எனக்கு வேலையா போச்சு. என் ட்ரெஸ் ஓகேவா? உன் பர்சனாலிட்டிக்கு இது டூ மச். வா போறாம. எங்கடா போறீங்க? தகுனமே சரியில்லை. என்ன இது குறுக்க வந்துருச்சா? தண்ணி குடிச்சு போலாம். டேய், நீங்க தண்ணிய குடிச்சாலும் சாக்கடையை குடிச்சாலும் அந்த வீட்டுக்கு எதுக்கு போறீங்கன்றது எனக்கு தெரிஞ்சு ஆகணும். அந்த வீட்டுல பார்வதின்னு ஒரு அனாதை பொண்ணு தங்கி இருக்கு. அவளுக்கு இவ்வளவு நாளா யாரோ ஒருத்தர் ஸ்பான்சர் கொடுத்திருக்காரு. அந்த ஸ்பான்சர் கொடுத்த கஞ்சி பேசினாரு, திடீர்னு அதை கொடுக்க மாட்டேன்ட்டாரு. அதனால அந்த ஸ்பான்சர் போனா போட்டுன்னு இனிமே கண்ணை அவளுக்கு ஸ்பான்சர் கொடுக்க போறான். அவளை மீட் பண்ணி பேசதான் இப்ப நாங்க போயிட்டு இருக்கோம். போதுமா? வா. எஸ்பி, எஸ்பி, எஸ்பி. ஹாய் கேர்ள்ஸ். பார்வதி கௌரி எங்க இருக்காங்க? உள்ளதா இருக்காங்க. தேங்க் யூ. டேய் நில்லா. பார்வதி கிட்ட கொடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்பான்சர் என்கிட்ட காட்டு. என்னது? எதுவா இருந்தாலும் கரெக்டா இருக்கா நான் செக் பண்ணணும்ல. ஏடா, ஸ்பான்சர்னா பெருமாள் கோயில் உண்ட கட்டி நினைச்சியா? அதை விட பெருசா? ஏண்டா, நீ பிறந்தோன்னு அம்மா அப்பா முழுங்கிட்டல. ஓ, அதான் ஸ்பான்சரா? நீ போடுறதுக்கு Dress, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு, தங்குறதுக்கு இடம் எல்லாம் யார் கொடுக்குறா? நீ. அதான் ஸ்பான்சர். ஹலோ, ஹாய். வாங்க உள்ள வாங்க. இத பாருடா. இது ஏன் இங்க வந்துச்சு? ஹலோ, உன்னை யாரையா இங்க கூப்பிட்டது? யாரும் கூப்பிட்டு வரணுங்கிற சத்தம் கிடையாது. நீ எஸ்பிக்கு பிஏவா இல்ல சிஐடியா? எல்லாமே நான் தான். நீ போய் ஆக வேண்டிய வேலையை பாரு போ. ப்ளீஸ் கம், உட்காருங்க. ஆமா, பாரு எங்க காணோம். பாருக்கு ஸ்பான்சர் பண்ண தயாரா இருக்கேன்னு பாரு கிட்ட சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன். Wow. அவ நேரா பேசணும்னு சொன்னா. இதோ கூப்பிடுறேன். பார்வதி, வா. ஹலோ பார்வதி, சாரி. ஹலோ ஹலோ.
பாரு எங்க ஆனோ ஹலோ 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 ஹலோ. பார்வதி, கண்ணன் கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. வேண்டாம், நீங்க என்ன பேச போறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் ரொம்ப நாளா உங்க பின்னாடி வந்து தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப இவன் ஸ்பான்சர்ஷிப் கொடுத்துட்டானா இன்னும் தொந்தரவாயிடுன்னு பயப்படுறீங்க. சத்தியமா சொல்றேங்க, உங்ககிட்ட எதையும் எதிர்பார்த்து நான் ஸ்பான்சர்ஷிப் கொடுக்கல. நீங்க இந்த வீட்டை விட்டு போக கூடாது. இனிமே உங்களுக்கு என்னால எந்த தொந்தரவும் இருக்காது. உங்களுக்கு எது வரைக்கும் படிக்கணும்னு ஆசை இருக்குதோ அது வரைக்கும் படிங்க. அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயார். எனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற உங்க நல்ல மனசுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா உங்க உதவியை வேணான்னு சொல்றதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. என் சின்ன வயசுல இருந்து எனக்கு எல்லா உதவியும் செஞ்சு என்னை படிக்க வச்சு ஆளாக்கின பெரிய மனுஷர் ஒருத்தர் இருக்காரு. அவர் யாரு, எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது. இது வரைக்கும் நான் அவரை பார்த்தது கூட இல்ல. நான் கும்பிடுற தெய்வத்துக்கு சமமா தான் அவரை நினைக்கிறேன். அவர் என்ன இங்க இருந்து போக சொன்னா நான் போகணும். வேற எங்க போய் இருக்க சொன்னாலும் அங்கதான் இருக்கணும். என்ன மன்னிச்சிடுங்க. அவ என்ன சொன்னா தெரியுமா? அவளோட ஸ்பான்சர் யார் எவருன்னு தெரியாட்டினா கூட அவரை தெய்வமா நினைச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்காளாம். உங்களை அவ்வளவு வசதியா நினைச்சுக்கிட்டு இருக்கா உங்க தங்கச்சி. அந்த ஸ்பான்சரை எப்படியாச்சும் பாத்திரம்னு துடிச்சுக்கிட்டு இருக்கா எஸ்பி. அப்படியாப்பட்டவளை திரும்பவும் அனாதை இல்லத்துக்கு அனுப்புறது பாவம் இல்லையா? போட்டு கொடுத்துட்டான் போல இருக்கு. நானா இருந்தா நாக்க புடிங்கி போட்டு செத்துருப்பேன். ஒண்ணுமே தெரியாத மாதிரியே போறாங்க பாத்தீங்களா? இவங்கனால நம்ம பார்வதியை ஒண்ணுமே செய்ய முடியாது எஸ்பி. இவங்களுக்கு பயந்துகிட்டு அவளையே அங்க அனுப்புறீங்க. உங்க பக்கத்திலே இருந்தா நீங்க பாத்துக்கிட்டே இருக்கலாம்ல.